இந்த பக்கமெல்லாம் டூரிஸ்ட்லேருந்து வரவங்க வாங்குறதுக்கான எல்லா ஜாமானும் அந்த சைடில் இருக்குது. இந்த சைடு வந்து கார் பார்க்கிங், பைக்கு கார்லாம் நிப்பாட்டி வைக்கிற இடம். சின்ன பசங்க சைக்கிள் விளையாடுற இடம் இது. சைக்கிள் வந்து சாயங்காலத்தில் 1 மணி நேரம் தருவாங்க விளையாடுறதுக்கு, உள்ள ஃப்ரீ சைக்கிள். சின்ன பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ் டிராஃபிக் பார்க்கு. இவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு குழந்தைக்கு 1 மணி நேரம் ஃப்ரீயாக சைக்கிள் கொடுத்துருவாங்க. நல்லா சைக்கிள் ஓட்டி பழகலாம். இது மெரினா பார்க்கு போகிற மெரினா பார்க் உள்ள. இந்த பக்கம் வந்து கடல், இந்த பக்கம் கடல். இப்போ வந்து நாம் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். மெரினா பார்க் உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட். இதில் காலையில் டிஃபன், மதியான சாப்பாடு, நைட்டு டின்னர் எல்லாமே கிடைக்கும். ஸ்நாக்ஸும் கிடைக்கும். இந்த பக்கத்து வந்து டாய்லெட், பாத்ரூம் நல்லா க்ளீனாக இருக்கும். குளிக்கலாம், பாத்ரூம் வைக்கலாம், எல்லாமே க்ளீனாக இருக்கும். என்னது பாசா அப்படியே வந்தீங்கன்னா அது பார்க்கு. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். மெரினா பார்க் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே வந்தோம்னா பாருங்கள், இங்கே ஒரு வழி நாம் இந்த இப்போ ஆரம்பிச்சோம்ல வழி, அந்த வழியே திரும்ப நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் அந்தமான் வாட்டர் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். இது உள்ளே போகிறேன். இதுக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி பாருங்கள், கொஞ்சம் இந்த ரோட்டு வழியாக அப்படியே நடந்து போனோம்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்துடும். இப்போ நாம் வந்து இந்த வாட்டர் காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகிறோம். பார்க்கலாம் வாங்க. உள்ளே நுழைஞ்சவனே இந்த சைடு பாருங்கள், இது சுனாமி மெமரியல். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதுவும் அது மாதிரி. இப்போ சுனாமி டைமில் நான் இங்கே தான் இருந்தேன். சுனாமி டைமில் எப்படி இருந்ததுன்னு நான் இந்த நடந்துகிட்டே இந்த 2 பக்கமும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே நான் சொல்கிறேன். சுனாமி அன்னைக்கு காலையில் விடிய காலம் எந்திரிச்சு கொசுவலையை கழட்டிகிட்டு இருந்தேன்னா, என் வீட்டுக்கார் வந்து வெளியில் நின்றுட்டு அம்மா வெளியில் வான்னு கத்துனார். இருங்க கொசுவலையை கழட்டிட்டு வரேன் அப்படின்னா, பூமி ஆடுது பாரு வெளியில் வா அப்படின்னாரு. சரின்னு வெளியில் வந்தால் யாருமே வீட்டுக்குள்ளே இல்லை. எனக்கு முன்னாடி எல்லாரும் வெளியில் வந்து நின்னாங்க. பார்த்தா பூமி ஆடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டி விட்டா எப்படி இருக்கும், அது போல் ஆடுது. ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டி விட்டா, நம்மளை மெதுவாக ஆட்டி விட்டா எப்படி ஆடும், அது மாதிரி லேசாக இருந்துச்சு ஆட்டம். வெளியில் வந்தோடனே நின்றுட்டு இருந்தா அந்த ஆட்டம் அதிகமாக நிற்க முடியலன்னொன்னே ஒருத்தர் பிடிச்சி விட்டு நின்னோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆட்டம் அதிகமாகிருச்சு, பூமி ஆட்டம். அவ்வளோதான், ஒருத்தர் பிடிக்க முடியல. அப்படியே உக்காந்துட்டோம். கீழே உக்காந்தோடனே அப்படியே எங்களால் கீழேயும் பூமியில் உட்கார முடியல. அதுக்கப்புறம் ஆட்டம் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு, உட்கார முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பூமியில் அப்படியே எல்லாருமே படுத்தா உருட்டி விட்டா, அம்மிக்கல்லை உருட்டி விட்டா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடும் பாருங்க. அது மாதிரி அங்கிட்டுமா உருண்டு ஓடணும். பயத்தில் நான் என்ன நினச்சேன், அவ்வளோதான் பூமி வெடிக்க போகுது, எல்லாம் உள்ளே போகிறோம், நாம் சாக போகிறோம், அப்படி தான் உணர்ந்தேன். அவ்வளோ பயம். எல்லாம் சத்தம், அவ்வளோ சத்தம், அலறல், அப்பா மரண பயம். பார்த்தா பூமி ஆட்டம் அப்படியே கொஞ்சமாக கம்மியானுச்சு. நான்லாம் நினச்சே பார்க்கல, நம்ம சாகத்தான் போகிறோம், பூமி வெடிக்க போகுது, பூமிக்குள்ளே போக போகிறோம். அப்படி தான் என்னோட அந்த நிமிஷம் என் மனசு உணர்ந்தது. அவ்வளோ பயம். அப்புறம் கொஞ்சமாக ஆட்டம் கம்மியாகி நாங்கள் பூமி ஆடுறது நின்னோடனே, அப்பா பூமி ஆடுறது நின்றுருச்சு,
நம்மலாம் சாகலை, நாமெல்லாம் உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா, ஒரு நிமிஷம் பாருங்க, இது வந்து ராஜீவ் காந்தியோட சிலை. ராஜீவ் காந்தியோட சிலை இப்போ சொல்கிறேன். அப்புறம் அப்பா நம்மலாம் உயிர் பழைச்சிட்டோம், நம்ம சாகலை அப்படின்னு நினச்சா, கீழே நாங்கள் வந்து கொஞ்சம் மலைக்கு மேலே இருக்கோம். கீழே அடித்தளத்தில் தண்ணி, கடல் தண்ணிக்கு பக்கத்தில் உள்ளவங்க மேலே ஓடியாடுறாங்க, கத்திக்கிட்டு அலறிட்டு, தண்ணி கடல் தண்ணி மேலே வருது மேலே வருது, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு. அவ்வளோதான், எல்லாரும் வீட்டெல்லாம் சாத்தமும் இல்லை, எந்தையும் கையில் எடுக்கலை. பார்த்து அப்படியே ஓடுறோம், மேலே ஓடிக்கிட்டே இருக்கோம், மலை மேலே ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களால் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி போய் மேலே போய் நின்னோம். அதை அப்புறம் சொல்கிறேன், இப்போ கேளுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ரோஸ் ஐலாண்டு போகிறதுக்கு இந்த இடத்துல தான் போட்டு ஏறணும். அப்புறம் ரோஸ் ஐலாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நார்த்து அழைச்சிட்டு போவாங்க. அங்கே அதுக்கெல்லாம் இந்த போட்டில், இங்கே பார்த்தீங்களா, இந்த போட்டில் தான் இந்த பாருங்கள் எல்லோரும் போகிறாங்க. இது மாதிரி இங்கே தான் வந்து போகணும். இந்த சீடி வழியாக போய் இந்த போட்டு போகுது பாருங்கள், போட்டு கிளம்பிருச்சு. இவங்களையெல்லாம் இப்போ ரோஸ் ஐலாண்டு அழைச்சிட்டு போவாங்க. ரோஸ் ஐலாண்டு அழைச்சிட்டு போய் அங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்த் பே கொண்டு போய் விடுவாங்க. அங்கே பார்த்துட்டு அப்புறம் திரும்ப இதே இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு டைம் இங்கேருந்து கிளம்புவாங்க, ஒவ்வொரு டைம் ஜங்லி காட்லேருந்து கிளம்புவாங்க. இப்போ வாங்க நம்ம சுனாமி கதையை கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் ஆட்டம் நின்னோடனே கீழே உள்ளவங்களாம் மேலே சவுண்ட் அடிச்சுட்டு ஒடியாடுறாங்க. தண்ணி, கடல் தண்ணி மேலே ஏறுதுன்னு பார்த்தா பெரிய பெரிய நாளி இருக்கா. அந்த நாளி வழியாக தண்ணி சரன்னு மேலே ஒடியாந்துச்சு பாருங்கள். ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கும். மேலே போயிட்டோம், கையில் எதுவும் எடுக்கலை, வீடெல்லாம் போடல, ஓடிட்டே இருக்கோம். மேலே போனோம். எல்லா மக்களும் அவங்கவுங்க அந்தந்த இடத்துல எந்த இடம் மழையோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மேடான இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனால் நிற்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, அவ்வளோ மக்கள். அங்கே பக்கத்தில் இருந்த அந்த இட்லி கடை, சாப்பாடு கடை எல்லாத்துலேயும் அன்னைக்கு செஞ்சதை வந்து அப்படியே எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்டாங்க. எல்லோரும் காசு, எங்கள் கையில் எங்கே இருக்குது காசு, நாங்கள் காசு வாங்கி சாப்பிட்றதுக்கு, காசுக்கு வாங்கி சாப்பிட, அவங்களும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் ஃப்ரீயாக சாப்பிட முடியும்? கிடைச்சவங்க சாப்பிட்டோம், கிடைக்காதவங்க அன்னைக்கு ஃபுல்லாக பட்டினி தான். அப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஆணுச்சு. அதே போல் இருந்தோன்னா அவங்கவுங்க எல்லோரும் மேலே இருந்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு 2 பேர் மட்டும் வீட்டுக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டோம். நைட்டுக்கு படுக்கிறதுக்கு தேவையான பெட்ஷீட்டு போத்திக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு, ஆளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, சேமித்து வச்சுருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு இது போல் ஒரு 10 நாள் பகலில் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். நைட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கரண்ட் இல்லை, அப்போ கரண்டெல்லாம் கிடைக்கல. இப்போ ஒரு 15 நாளைக்கு அது மாதிரி தான் இருந்தோம். நைட்டு போய் ரோட்டில் படுத்துருவோம் எல்லோரும். அது மாதிரி எல்லா மக்களும் படுத்துருந்தோம். வீட்டுக்கு ஒரு ஆள் முழிச்சிருப்போம். 15 நாள் அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நார்மல் நிலை வந்துச்சு. மெரினா பார்க்கில் நீங்கள் காலையில் மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கு கடற்கரை ஓரம் இப்படி பார்த்தீங்களா, இந்த பக்கம் எவ்வளோ பெரிய ரோடு, இந்த பக்கம் எவ்வளோ பெரிய ரோடு, அந்த வாட்டர் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் நடந்து வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக போகலாம், இந்த பக்கம் ஃபுல்லாக போகலாம். வாக்கிங் போகிறதுக்கு சூப்பர் பிளேஸ். காலையில் சாயங்காலம் அருமையான பிளேஸ் இது. வந்துட்டோமா அந்த ரோட்டுக்கு, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே இப்போ வாட்டர் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வந்து இந்த ரோட்டுக்கு வந்துடலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவும் இங்கே வந்துடலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் இந்த பார்த்திங்களா, நாங்கள் வந்து கோயிலில் பாரி போட்டு அதை கோயிலேருந்து தலையில் தூக்கி வச்சுட்டு சாமி பாட்டெலாம் பாடிக்கிட்டு வந்து இங்கே வச்சு நடுவில் எல்லா பாரியையும் ஒன்றா வச்சு அதை சுற்றி கும்மி அடிப்போம். கும்மி அடித்து பாட்டு பாடிட்டு லாஸ்ட்டில் அவங்கவுங்க பாரியை அப்படி, இங்கெல்லாம் தண்ணி இப்போ கீழே இறங்கிருச்சு. தண்ணி வந்து அங்கே மேலே வரைக்கும் இருக்கும் தண்ணி. இந்த டைமில் இறங்கியிருக்கு, இந்த பௌர்ணமினால் இறங்கியிருக்கு. அவங்கவுங்க பாரி அப்படியே அவங்கவுங்க கொண்டு வந்து
தண்ணியில் உள்ளே கரைச்சிட்டு அவங்கவுங்க டப்பாவை எடுத்துகிட்டு போவோம். இந்த ரோட்லேருந்து வந்துட்டோமா வெளியில். இப்போ இந்த பக்கம் ரோடு போகுது, நம்ம இந்த பக்கம் பார்க்கு உள்ளே போக போகிறோம். இந்த பார்க்காக இது உள்ளே போகும். சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க்கில் எல்லாமே இருக்குது. ஈவினிங் டைம் நைட் ஆகிட்டுனா எல்லா ஃபேமிலியும், சின்ன பிள்ளைங்க உள்ள ஃபேமிலியெல்லாம் வந்துடுவாங்க. இங்கே தான் வந்து விளையாட விடுவாங்க. ஏதாவது பேசணும். மெரினா பார்க் உள்ளே வந்துட்டோம். மெரினா பார்க் உள்ளே வந்துட்டோமா. இந்த பக்கம் பாருங்கள் மெயின் ரோடு. இது மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்டுக்கு மேலே அங்கே இருக்குது வந்து ஸ்விம்மிங் பூல், கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல். இது வந்து ஆடிட்டோரியம். இந்த மெரினா பார்க் இந்த ரோட்டில் வந்து சாட்டர்டே சண்டே ஸ்கேட்டிங் சின்ன பசங்க விளையாடுவாங்க. அந்தமான் மேப்பு அந்த பாருங்கள், தண்ணியில் அழகாக அப்படியே அது ஃபுல்லாக தண்ணி உள்ளே ஓட விட்டு அந்தமான் மேப் அப்படியே போட்டிருக்காங்க. ஸ்கொரில் நம்மளுக்கு வழி காமிச்சு போயிட்டே இருக்காங்க. ஸ்கொரில் இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்கன்னு. 1947 யூஸ் பண்ண டேங்க். இதை நமக்கு மெமரியெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம ஜிம்முக்கு காசு கட்டி போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே காலையிலையும் சாயங்காலம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சின்ன பசங்க பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே, வயசானவங்க எல்லாருக்குமே தேவையான எல்லா எக்ஸசைஸு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இருக்குது பாருங்கள். டேங்க்கு பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த போர்டில் இருக்குது பாருங்கள். இந்த போர்டில் பாருங்கள் அந்தமான் நிக்கோபார் கமாண்ட் இருக்குதா. அதோட மெயின் பேட்டில் டேங்க், அதோட ஹிஸ்ட்ரி இந்த இதில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இன்னமும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் தாத்தாவோட ஸ்டெச்சு பாருங்கள். இதுதான் இங்கே இந்த மெரினா பார்க்கில் ரொம்ப மெயின். நம்ம நாட்டோட விடுதலைக்காக போராடி இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயிலிருந்து போராடி நம்ம நாட்டை விடுதலை அடை செய்த ஒவ்வொருத்தரோட நினைவாகவும் இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மெமரியல், அவங்களோட மெமரியல் ஃபுல்லாக இதில் இங்கே தான் இருக்குது. அதை தான் இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் மெரினா பார்க். மெரினா பார்க் இவ்வளோதான். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்பப்போ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெரினா பார்க்கை சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட மெரினா பார்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் மெரினா பார்க் ரோடு இது வழியாக போயிட்டே இருக்கு. அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஐலாண்டு, அதுதான் ரோஸ் ஐலாண்டு. ரோஸ் ஐலாண்டு ஒரு நாள் போய் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரோடு வழியாக இந்த மெரினா பார்க் ரோடு வழியாக நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். எங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா ஃப்ளாக் பாயிண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். மெரினா பார்க்கு அந்த திவாலில் பாருங்கள், இது மாதிரி எல்லா இடத்துலையும் இது மாதிரி படம் அழகாக பிக்சர் வரைஞ்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். இது கடலா ரோஸ் ஐலாண்டா பிக்சராக அப்படின்னு பாருங்கள். ரோடு, அந்த ரோட்டுக்கு அந்த சைடில் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா கடையும் நைட்டு தான் திறந்து வைப்பாங்க. இப்போயும் இருக்குது, ஆனால் மக்கள் ரஷ்ஷாக இல்லாததுனால லேசாக திறந்து வச்சுருக்காங்க. நைட்டில் நல்லா திறந்து வச்சுருப்பாங்க. மெரினா பார்க்கு ரோடு, இந்த இது ஃபுட்பாத்து, இது ரோடு. இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் இந்த ஸ்கூல்லையும் போடுவாங்க. இப்போ இந்த ரோட்டிலையும் மற்ற இடத்துலையும் நீங்கள் எங்கேயுமே ஒரு சின்ன பேப்பர் கூட பார்க்க முடியாது பாருங்கள். அவ்வளோ க்ளீன் அண்டு க்ரீன் சிட்டி. பஸ்ஸு போகுது, அவ்வளோ க்ளீன் அண்டு க்ரீன் சிட்டின்னு சொல்லுவாங்களே, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராமகிருஷ்ணா மிஷன் போர்ட் பிளேயர். ஆக்சுவலாக போர்ட் பிளேயர் பேர் மாற்றிட்டாங்க, ஸ்ரீ விஜயபுரம்னு.
இவங்க இன்னும் போர்டு எடுக்காமல் இருக்காங்க, எடுத்துருவாங்க கூடிய சீக்கிரம். இது வந்து மெரினா பார்க் ரோட்டில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஒரு பேடு பாருங்க, கடலில் போகுது பார்த்தீங்களா? நேச்சுரல் பியூட்டினா இதுதான் நேச்சுரல் பியூட்டி. அங்கே பாருங்கள் எப்படி பறந்து போயிட்டுருக்காங்கன்னு, ஜோடியாக பறந்து போயிட்டுருக்காங்க. மெரினா பார்க் ரோடு வழியாக வந்துட்டு இருந்தோமா, இப்போ அந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதா, மக்கள் உட்காந்துருக்குது. அப்பப்போ உட்காந்துக்கிறதுக்கு பக்கத்தில் அப்படியே வரிசையாக மெரினா பார்க் ஃபுல்லாக சேர் இருக்குது பாருங்கள். எப்படியும் ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்திருப்பேன் நான். அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்து வந்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து நடந்தே வந்துட்டேன். இந்த ஃப்ளாக் பாயிண்ட் வரைக்கும் நடந்து போயிடுறேன். பிளெயின் போகுது பாருங்கள் மேலே, தெரியல போகுது பிளெயின், தெரியுதா? பிளெயின் போகுது பாருங்கள். அப்பப்போ பிளெயின் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ தானே பிளெயின் போணுச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து ஹெலிகாப்டர் போகுது பாருங்கள். ஹெலிகாப்டர் போகுதா பாருங்கள். நல்லா மழை இருட்டிட்டு வருது. ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு மேலே. மழை பயங்கர இருட்டிட்டு வருது, மழை செம்மையாக இருட்டிட்டு வருது. அந்த பிளேனை தொடர்ந்து ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு. சரி வாங்க நம்ம ஃப்ளாக் பாயிண்ட்டுக்கு பக்கம் போகலாம். 1943லேயே நம்ம தாத்தா சுபாஷ் சந்திர போஸ் இந்த இடத்துல தான் நம்மளோட மூவர்ண கொடியை ஏற்றினார்.